வந்து ரொம்ப நாளா இண்டெக்ஸ் ஆகாம இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயத்தினால இண்டெக்ஸ் ஆகாம இருக்கும். கிரால் கரண்ட்லி நாட் இண்டெக்ஸ், டிஸ்கவர்லி கரண்ட்லி நாட் இண்டெக்ஸ். அதனால 2 விஷயத்தினால இண்டெக்ஸ் ஆகாம இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இன்ட்ரோடக்ஷன் பேரா இருக்குல்ல, அந்த இன்ட்ரோடக்ஷன் பேராகிராஃபை ரீரைட் பண்ணிட்டு, ஒரு பேஜோட எந்த பேஜ் ரேங்க் ஆயிட்டு இருக்கோ, அந்த பேஜோட இன்டர்னல் லிங்க் எடுத்து இந்த பேஜுக்கு குடுத்துட்டு, அது செகண்ட் விஷயம். தேர்ட் திங் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் திங் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, அந்த பழைய யூஆர்எல் இருக்குல்ல, இப்போ கரண்ட்டா இருக்க யூஆர்எல்ல ஸ்லைட்டா சேஞ்சஸ் பண்ணி, அத வந்து புது யூஆர்எல்லா நம்ம ஜென்ரேட் பண்ணி, அத இண்டெக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, குயிக்கா ரேங்க் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈஸியா இண்டெக்ஸ் ஆயிட்டு, அதுக்கப்புறம் ஈஸியா ரேங்க் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, புது யூஆர்எல் வைக்கும்போது கூகுள் வந்து அது வந்து புது பேஜா கன்சிடர் பண்ணும். அது ஒரு பெனிஃபிட். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி ரேங்க் ஆயிட்டு இருக்க பேஜோட லிங்க்க தூக்கி இங்க வச்சிருக்கும்போது, அந்த பேஜ் கிரால் ஆகும்போது, இந்த பேஜும் சேர்ந்து கிரால் ஆகும். இந்த டிப்ப நீங்க ஃபாலோ பண்ணி, உங்க பேஜ் ரேங்க் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்க வெப்சைட்டுக்கும் எஸ்இஓ பண்ணி தரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பண்ணி தரேன்.